ரஜினியை ஒருத்தன் ஃப்ளைட்டில் வந்து இறங்கினோடனே தலைவான்னா ஏய் பேசாத போய் குடும்பத்தை கவனி இவன் பின்னாடி வராதிங்கிறான். அவன் மனுஷன் இந்த அரசியலுக்கு வந்திருந்தாவனே சொல்லியிருக்கீங்க. அதெல்லாம் அனுபவம் வேணுங்க. சும்மா எடுத்தவன முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் எடுத்தவன ஃப்ளைட் ஓட்ட முடியுமா? பைலட்டு அனுபவம் இருந்தால் தான் ஓட்ட முடியும். சும்மா ஒன்றுமே அனுபவம் சினிமாவில் கவர்ச்சியை காமிச்சு பண்ணாங்க. அந்த கவர்ச்சியிலே என்ன தமிழ்நாட்டில் சினிமா கொஞ்சம் ரசிகர்கள் அதிகம் இருக்காங்க. இந்தியாவிலேயே வந்து தமிழ்நாடு தான் ரொம்ப மோசம். சினிமா பைத்தியங்க. சினிமா தான் வாழ்க்கைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஜப்பான்ல வந்து வந்தான் பார்த்தான். தமிழ்நாட்டில் சென்னையில் 2 மணி நேரம் தான் இருந்தான். சினிமா தனமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுக்கான சினிமா தனமாக வாழ்கிறான். நிஜ வாழ்க்கை வாழல, போலியான வாழ்க்கை வாழ்கிறாங்க. வேலையும் செய்கிறதில்ல, ஒன்றும் செய்யறது கிடையாது, உழைப்பு கிடையாது. அதனால தான் வடநாட்டிலேருந்து இன்னைக்கு கோடிக்கணக்கான தமிழ்நாடு, திருப்பூர், ஈரோடு, கரூர் சினிமா பார்த்தா அதோட போடுங்க. நம்ம ஒரு குடும்பத்தை ரஜினியை ஒருத்தன் ஃப்ளைட்டில் வந்து இறங்கினோடனே தலைவான்னா ஏய் பேசாத போய் குடும்பத்தை கவனி இவன் பின்னாடி வராதிங்கிறான். அவன் மனுஷன் இந்த அரசியலுக்கு வந்திருந்தாவனே சொல்லியிருக்கீங்க. வரமாட்டாங்க. பெரியங்க அரசியல்ங்கிறது வந்து ரொம்ப மோசமாக போச்சு. அரசியல் படுமோசமாக போச்சு. தமிழ்நாட்டில் திமுகவோட நல்லா செஞ்சு சாதனைகள் செஞ்சுருக்காங்க. இந்தியா பூரா அதை செய்கிறாங்க. செய்கிறாங்களா இல்லையா? இதே மோடி வந்து இலவசமாக கொடுக்கக்கூடாது, வளர்ச்சியை பாதிக்குதுனாங்க. ஓட்டுக்கு 10,000 கொடுக்குறோம். பீகாரம் இல்லையா? 78 லட்சம் பேருக்கு 10,000 ரூபா ஓட்டு. சரி.